மெக்கானிக்கலோட பேசிக் ஃபிலாசபி இதுதான். 1987 ஆட்டோகேடு உருவாக்கப்பட்டது. டிடிஎம்ஏஎம் சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஞாபகம் வச்சுட்டோம்னா அந்த டிடின்னு ஒருத்தவங்க விஜய் டிவியில் வருவாங்கல்ல, அவங்கள ஞாபகம் வச்சுக்கலாம். டிடி மேம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன சாஃப்ட்வேர் மெக்கானிக்கலுக்கு இருக்குது சார் அப்படின்னா, இதுதான் மெக்கானிக்கலோட மொத்த உலகம். ஆட்டோகேட், ஓகேவா? ஆட்டோகேட் நம்ம எதை எப்படி படிக்கணும், எங்கே போனால் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அதுன்றது நமக்கு ரொம்ப முக்கியம், ரைட்டா? இன்வென்டர், ஓகேவா? இன்வென்டர், ஆமாம். சாலிட் எட்ஜு, கிரியோ, இதோட முன்னாள் பேர் வந்து ப்ரோஇ, ஓகேவா? அப்புறம் சாலிட் ஒர்க்ஸு, அப்புறம் இருக்கிறது என்ன, என்எக்ஸு, என்எக்ஸ் சீமன்ஸு, ஓகேவா? சீமன்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறது கேட்டையா, ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு ஆட்டோகேடு, இன்வென்டர், சாலிட் எட்ஜ், கிரியோ, ஓகே. இப்போ இது என்எக்ஸு, சீமன்ஸு, கேட்டையா, அப்புறம் என்ன இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க சாஃப்ட்வேரில் இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சாலிட் எட்ஜுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து உங்களுக்கு சீமன்ஸோடது தான், ஓகேவா? இதெல்லாம் டிசைனில் வராது, சாரி டிராஃப்டிங்கில் வரும், ஓகேவா? இதெல்லாம் டிராஃப்டிங்கில் வரும். ஸோ இவ்வளவு படித்தா நமக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பப்படுகிறது. இது எல்லாமே விண்டோஸில் மட்டும்தான் அதிகமாக ஆப்ரேட் ஆகும். சாலிட் ஒர்க்ஸ் தான் உங்களுக்கு இருக்கிறது 75% இன்ஜினியர்ஸு, சயின்டிஸ்ட்டு எல்லாரும் யூஸ் பண்ணுறது. கிரியோ, ப்ரோஇ வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணாலும் அதில் அனாலிசிஸ் கிடையாது. இன்வென்டர் வந்து ஆட்டோகேடோடது, ஆட்டோ டெஸ்க் கம்பெனியோடது. கிரியோவில் வந்து கிரியோ யூனிவர்சிட்டி இருக்குது, சாலிட் ஒர்க்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, சீமன்ஸில் சீமன்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, ஓகேவா? மாடலிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படினாலும் பண்ணலாம். ஒரு ஜிபியூ வேணும், அப்புறம் எல்லா சாஃப்ட்வேர்லையுமே வீரே, அப்புறம் அதுக்குள்ளேயே ரெண்டர் சாஃப்ட்வேர் இருக்கும், அப்புறம் சினிமா 4Dன்னு ஒன்று இருக்கும், புரியுதுங்களா? இந்த 4 சாஃப்ட்வேர் இருக்கும். அப்புறம் அனாலிசிஸ் மாடலிங் என்னங்க சார்? சினிமாவுக்கு மாடலிங் பண்ணுவாங்களா? சினிமாவுக்கு மாடலிங் பண்ணுவாங்களா? அதுலேயே நான் அங்கேயும் போயிருக்கேன், நானும் அங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆட்டோகேடு இதெல்லாம் வந்து அங்கேயுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கேமரா இருக்குன்னா அந்த கேமராவோட லொக்கேஷன் அதெல்லாம் எங்கே வைக்கிறது, அதை எங்கேருந்து ஷூட் பண்ணால் உங்களுக்கு இதில் கடைசி அணிபாத்துன்னு ஒன்று பார்ப்பீங்க. அந்த அணிபாத்தில் இது வரும், எப்படி கேமரா மூவ்மெண்ட் இருக்கணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எது ப்ரொஸ்பெக்டிவ், அதெல்லாம் வரும், ஓகேவா? இப்போ அடுத்து அனாலிசிஸில் இருக்கிறது ஆன்சிஸ், ஓகேவா? அப்புறம் ஹைப்பர்மெஷ், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, அல்டிமேட் மெக்கானிக்ஸ். அதெல்லாம் வந்து நீங்கள் தேடுதலை பொறுத்து, ஓகேவா? இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு இன்ஜினியர் வந்து எதை யூஸ் பண்ணுவார், மாடலிங் யூஸ் பண்ணுவார், அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவார், மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணுவார். இப்போ இதில் வந்து எங்கே சார் தப்பு வரும் அப்படின்னா, இப்போ டிசைன் வந்து யாருன்னா எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட் யாருனாலும் பண்ணலாம். இன்றைக்கி எப்படி சிவில்னால் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அது படிக்காதவங்க பண்ணுவாங்க, பச்சைமையில் கையெழுத்து போடுறவங்க பண்ண முடியாது, ஓகேவா? அது ஒரு ரா ஐடியா. டிசைன்றது என்னமா, ஒரு ரா ஐடியா. ஹைப்பர் மெஸ்ஸில் தான் நான் பண்ணணும்னு கிடையாது. அனாலிசிஸ், ஃபோர்ஸு, ஸ்ட்ரெஸ்லாம் கொடுத்து ஒரு பொருள் உடையுதா, இதில் ரொம்ப அட்வான்ஸ்டானா போகும், ஃப்ராக்சர் மெக்கானிக்ஸ் போகும், வைப்ரேஷன் அனாலிசிஸ் போகும், இன்னும் போய்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா? அப்போ ஆட்டோகேடு, இன்வென்டர், சாலிட் ஒர்க்ஸ், கிரியோ, ப்ரோஇ, சாலிட் ஒர்க்ஸ், என்எக்ஸ், இதுதான் உலகமா? ஆமாம், இதுதான் உலகம். அப்புறம் ஐடியா, பியூர் ஐடியா. டிசைன்றது ஒருத்தவங்க வருவாங்க, எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு வாங்க. இப்போ பிரிட்ஜ் கட்டணும்னா ஒரு இன்ஜினியர் பார்த்துட்டு போவார், இல்லை ஒரு வீடு கட்டணும்னா பண்ணுவாங்க, எனக்கு 2 ரூம் வேணும், 4 ரூம் வேணும், எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறது அதுதான். இப்போ இதில் மேனுஃபேக்சரிங்கில் நமக்கு அதிகமாக வர்றது என்னென்னா, இதில் குவாலிட்டியும் ஒரு ஆனது தேவையில்லை. மாஸ்டர் கேமு, இது என்எக்ஸ் கேமு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, மாஸ்டர் கேமு, என்எக்ஸ் கேமு, இன்னும் ஸ்வான் கேம்னு ஒன்று இருக்கும், சிஎன்சி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பவர் மில்லுன்னு ஒன்று இருக்கும். இது நான் ஒரு நிறைய இடத்துல வேலை பார்த்ததுனால நான் கணிச்சது. பெங்களூர் சைட்னா இது நிறைய சொல்லி கொடுப்பாங்க, சரியா? அப்புறம் இது வந்து அங்கே வந்து ஒரு பேசிக் இன்ஸ்டியூட்னா இருக்குது, ஆனால் நம்ம சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஆட்டோகேட் தெரிஞ்சே சிஎன்சி பண்ணுறவங்கன்னா இருக்காங்க,
ஓகேவா. வீரே ரெண்டரிங்கு இதெல்லாம் வந்து நம்ம இதில் ஒரு இதை வந்து கலர் லைட்னிங் மாண்டி கார்லோ மெத்தட்னு இருக்கும். ஒரு லைட்டை பாஸ் பண்ணி நிஜ வாழ்க்கையில் எப்படி தெரியுமோ அட்ராக்டிவாக அதே மாதிரி தெரியும். ஸோ இதுதான் டிசைனோட ஃபிலாசபி. ஆட்டோகேட் 1980s 87க்குள்ள ஆட்டோகேட் உருவாக்கப்பட்டது. இன்னமும் ஆட்டோகேட் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு காரணம் அதை எப்படி நம்ம பேப்பர் செட்டிங் பண்ணுவோமோ அதே மாதிரி அது இருக்கும். ஓகேவா. ஆட்டோகேட் நம்ம இப்போ ஒரு டிராஃப்டிங் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே போனோம், பேப்பர் கிளிப் வைக்கிறோம், அது மேலே பேனா எழுதுறோம், அது மேலே 1.5 mm வைக்கிறோம், ஆல் டைமென்ஷன் இன் mm போடுறோம்னா அதே மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன சாஃப்ட்வேர் சார் படிக்கிறதுனா, ஆட்டோகேட் படித்து இன்வென்ட்ரி வந்து யாருனாலும் கற்றுக்கலாம். ஆனால் அதில் முக்கியமான டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சாலிட் எட்ஜ் இருக்குல்ல, ஆமாம், சாலிட் எட்ஜ் கிரியோ அப்படின்றது வந்து ஒரு அட்வான்ஸ்டான மாடலிங். நீங்கள் ஆட்டோகேட் இன்வென்ட்ரி சாலிட் எட்ஜ் படித்த மனநிலையில் கிரியோவுக்கு போனீங்கன்னா நீங்கள் அதை படிக்க முடியாது. அதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஸ்னாப்பு கம்பைன் மெத்தட், அதாவது சாலிட் கம்பைன் மெத்தட் கிடையாது. ப்ரோ-இ அப்படின்றது அதோட பழைய பேர். சாலிட் ஒர்க்ஸ் 75% யூனிவர்சல் டாக்குமெண்ட் ஃபார்மேட்னு ஒன்று இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஹலோ, சரிங்க சார், கேட்டுட்டு தான் இருக்கு. NX சீமன்ஸ் கேட்டையா. கேட்டையா வந்து ஆந்திரா சைடுனா போனீங்கன்னா ஆட்டோ கேட்ட தெரியாது, கேட்டையா தான் தெரியும். ஓகேவா. அப்புறம் மாடலிங் வந்து ஏன் அப்படி? ஏன்னா அங்கே மெக்கானிக்கல் கம்பெனிஸ் ஜாஸ்தி. அது ஒன்று. இன்னொன்று அவங்க அதில் ஆட்டோ கேடுக்கு பதிலாக அதை கேட்டையாவை ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இது சாலிட் எட்ஜ்ன்றது இதெல்லாம் நம்ம சிலபஸில் இல்லை. ஆனால் நமக்கு இப்போ ஒரு திக்கு தெரியாத காட்டில் விட்டுருவாங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. நம்ம எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, என்ன இருக்குது, மெக்கானிக்கலுக்கு எங்கே அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குது, எப்படி பார்க்குறதுன்றது தெரியாது. இப்போ NX வந்து இது எல்லாத்தையுமே அடக்கி வச்சுருக்கோம். நீங்கள் கேட்டையா படிச்சுட்டு, ஆமாம் கேட்டையா சாலிட் ஒர்க்ஸ், ஆமாம் சாலிட் ஒர்க்ஸ் 75% உலகத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இதுதான் நம்மளோட உலகம், இன்ஜினியரோட உலகம், மெக்கானிக்கல் இன்ஜினியரோட உலகம். இதுக்குள்ளே முடிஞ்சிடும். ரைட்டா. அது சரி, ஓகே சார். இப்போ நான் இதுல வந்து அந்த ஆட்டோகேட் MEPன்றாங்கல, அது இதுக்குள்ள அடங்கிருதா? ஆமா, ஆட்டோகேட் MEP வந்து உங்களுக்கு டிராஃப்டிங்லயே வந்துரும். இதுல வந்து டிராஃப்டிங் மாடலிங் இதுலயே வந்துரும். MEP இருக்குதுல, MEPனா ஆட்டோகேட்ல வர பிளாக் கான்செப்ட் தான். அந்த பிளாக் கான்செப்டை கொஞ்சம் இதோட எழுதி வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா. அதுதான் இது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் MEP. ஆமா, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். இப்போ நம்ம ஊர்ல இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் மாறும், துபாயில இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் மாறும். அதனால நம்ம எல்லா ஊர்லயுமே ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த MEPன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கம்பெனிலாம் யூஸ் பண்ணுவாங்க சார்? MEP வந்து உங்களுக்கு அதிகமா வந்து இந்த சிவில் கம்பெனிஸே, நம்ம மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்னா அதான் சொல்றேன்ல, கம்பெனி யூஸ் பண்ணுவாங்கன்னு தேடாதீங்க, எந்த ஊர்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு தேடுங்க. எந்த ஊர்? இப்போ வந்து துபாயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய. அங்கன்னா வந்து ஒரு சிட்டி இருக்குன்னா அங்கே கொஞ்சம் தூரம் தாண்டி போயிட்டோம்னா ஒரு வாரத்தில் திரும்ப அதுதான் மாறி. என் ஃப்ரெண்டு இருக்கிறதா அவர் சொன்னார். நான் போனது கிடையாது, நான் வெளிநாட்டுக்கே போனது கிடையாது. ரைட்டா. அவர் சொல்லுவார் அங்கே அவர் அந்த MEP ஃபீல்டில் இருக்கிறதுனால அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் லைன் லே அவுட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. ஆனால் இதுக்கு ப்ரிசைஸ் கேல்குலேஷன் வேணும். எப்படின்னா நம்ம சும்மா பொதுவாக ஒரு பாத்ரூமுக்கு இது வைக்கிறோம். இப்போ எங்கள் ஏரியா சைடுனா பார்த்தீங்கன்னா நிறைய சாக்கடையை வந்து இவங்க போட்டு விட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் ஓவர் ஃப்ளோ ஆகும். இதே நீங்கள் எங்கேயாவது இந்த காலனி வீடுகளில் இந்த பிரச்சனை வந்திருக்கா? வராது. தனி வீடுகளில் தான் இது இந்த பாதாள சாக்கடை பிரச்சனை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. 20,000 30,000 போட்டு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த MEP சாஃப்ட்வேர் வந்து அதை டோட்டலாக வந்து அந்த ஃபீசிஸ்லேருந்து எல்லா கேல்குலேஷனையும் போட்டுரும். வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் போடும். அது போக எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். இதே ஃபாரினில் வந்து குளிர்காலத்தில் இந்த ஸ்டீமர் வச்சாங்க, மோட்டர் வைப்பாங்க, அதுக்குன்னா யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே போட்டாலும் அதை அழகாக நம்ம படைச்சிட்டோம்னாலும், ஒரு இப்போ இருக்கிறவங்கன்னா வந்து பிளான் கேட்குறது இல்லை, எனக்கு வந்து அதை ரெண்டர் பண்ணி காட்டுங்க, 1 நாள் 2 நாள் பெரிய பெரிய ரெண்டரை பண்ணுவோம். ANSYS ஹைப்பர்மஸ் ஃப்ராக்சர் மெக்கானிக்ஸ்லாம் நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் படிக்கிறோம்னா எவ்வளோ லோடு எவ்வளோ இது கொடுத்தா அது தாங்குது, காம்போசிட் மெட்டீரியல் இருக்கும், உண்மையான மெட்டீரியல் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். இது போக நம்ம படித்தது எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா மாஸ்டர் கேமு, NX கேமு, அப்புறம் CNC பவர் மில்லு. இதுதான் நம்மளோட உலகம். ரைட்டா. நம்ம டோட்டல் வேர்ல்டே இதில் தான் இருக்குது. நம்ம என்ன படிக்கணும்னு திக்குமுக்கு தெரியாமல் நின்றோம்னா நம்ம இதை படித்து வச்சுக்கணும். எங்கே போனாலும் நமக்கு ஒன்று தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே, ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க வடிவேல் கதையாயிரும். ரைட்டா. அப்புறம் நீங்க எதுங்க? ஆமா உண்மை, அவ எல்லாமே தெரியும் சொல்லிட்டு அப்புறம் எதுவுமே தெரியாம பசங்க இயற்கையா கேட்கறது. நான் இங்கேன்னு கிடையாது, நான் எல்லா இடத்துலயுமே, ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு தெரியுது, நீங்க நல்ல வேலைக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து இயற்கையா அவங்க சொல்றது. ஒரே ஒரு நிமிஷம், யாரோ பாட்டு போடுறாங்க. பாட்டு அமத்துமா.
எம்மா எம்மா யார் பாட்ட போறதுக்கு இங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல ஏய் சொல்லிட்டு தானே இருக்கேன் காலையில இருந்து இதே வேலையா தான் இருக்க ஒரு கிளாஸ் எடுக்க முடியல எவ்வளவு மணி நேரம் சொன்னேன் இதான் சார் நம்ம உலகம் ஏன் சார் இப்படி இப்படி காலையில இருந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா அம்மா நான் கிடையாது அவங்க எனக்கு அவங்க கதைனா வேற எந்த இது நான் யூடியூப்ல தான் போட போறேன் அவங்க என்னை காரித்து தான் போறாங்க என்ன அதுனா எனக்கு அது இது இது என்ன சார் ஒரு தடவை கிளாஸ் அமத்துன்னு சொன்னா அமத்தணும்ல வீம்புக்குனே போடுறது அது பாக்குறவன் என்னை தப்பா நினைப்பான் ஆனா இது என்னன்னா நம்ம கிளாஸ் எடுக்கும் போது தான் பாட்டு கேட்பாங்க டிவி போடுவாங்க ஒருத்தன் இதை கொண்டு போய் இன்னும் கேவலமான சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல நம்ம கிளாஸ் எடுக்கும் போது அது இது ஒரு வேற மாதிரி ஃபேமிலி அப்புறம் பேசுவோம் இது அதெல்லாம் நம்மளுக்கு இல்ல சார் அம்மாவெல்லாம் அப்படி கோவிக்காது நானும் அப்படி நினைக்க மாட்டேன் சொல்லுங்க நீங்க சொல்றது ரைட்டு தான் 5 விரலும் ஒண்ணு போல கிடையாது 5 விரலும் ஒண்ணு போல கிடையாது எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி கிடையாது அந்த தப்ப பண்ணாதீங்க அது நம்ம அது உங்க இஷ்டம் அது உங்க பெர்ஸ்பெக்டிவ் ரைட்டுங்களா இது காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் டிவி போடாதீங்க பாட்டு போடாதீங்க கிளாஸ் எடுக்க போறேன்ட்டு அதை சொல்றதை கேட்கறது கிடையாது சொல்லுங்க அது அது இது ஒரு வேற மாதிரி விட்டுருங்க இப்போ இதுதான் நம்ம உலகம் ரைட்டுங்களா இப்போ இது கிரியோ ப்ரோஇ சாலிட் ஒர்க்ஸு அப்புறம் வந்து என்எக்ஸ் கேமு இதெல்லாம் நம்மளோட உலகம் ரைட்டுங்களா இதுதான் வந்து நமக்கு டோட்டலாக இருக்கிறது ரைட்டுங்களா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விஷயம் சார் படிப்பு விஷயத்தில் விளையாடக்கூடாது இப்போ நான் எதுக்கு உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதுக்கு சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நம்மனா வந்து நானா வந்து டீச்சிங்கில் அந்த இப்போ நான் சொல்கிறேன்ல வடிவேல் கதை தான் இப்போ இவ்வளோ தெரியுது நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்கன்னு பசங்களே கேட்பாங்க அவனோட இயற்கையான கேள்வி அதுவாக இருக்கும் அப்போ நாம் அவன்கிட்ட என்ன பதில் சொல்லணும் டீச்சிங்ன்றது ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது அது ஒரு ஆர்ட் நான் இவ்வளோ தூரம் இருந்ததுனால தான் இவ்வளோ கற்றுக்க முடிஞ்சிச்சு இல்லாட்டி என்னால் கற்றுக்க முடியாது ரைட்டுங்களா அதனால் அதை விட்டுருவோம் பசங்களுக்கு வந்து எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது ஏன்னா இப்போ நாளைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா ஃபேமிலி தான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இப்போ இவ்வளோ தூரம் படித்து இது பண்ணி நம்ம கொண்டு போகிறோம்னா கூட இதுக்கு நமக்கு தரமான வாய்ப்புகள் கிடைக்காது இப்போ வடிவேல் ஊருக்கு வந்தான்னு என்ன சொல்கிறான் நீ என்ன இதுக்கு இங்கே வந்தேன்னு ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறான் அப்போ என்ன அர்த்தம் உலகத்துக்கு நம்மளோட உலகம் தெரியாது இது வந்து நம்ம புரிய வைக்க முடியாது நம்ம இப்போ கோவப்படுறோம் கத்துறோம்னா ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸில் இருக்கான் இதை கத்தாமல் எப்படி இருக்கிறது இதை பார்க்குறவன் புரிஞ்சுக்குவான் அதை நம்ம விட்டுருவோம் ரைட்டுங்களா எல்லாமே ஒன்று போல கிடையாது சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகத்தில் எல்லாருமே ஒன்று போல இருக்க மாட்டாங்க எல்லா விரலும் ஒரு மாதிரி இருக்காது எல்லா மனுஷனும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் போக போக அதை விட்டுருவோம் இது நான் ஆட்டோ கிளாஸ் பிலாசபி கிளாஸ் வேணாம் ரைட்டா ஏன்னா இப்போ இது வந்து இதுதான் நம்மளோட உலகம் ஆட்டோகேடு இன்வென்ட்ரு சாலிட் ஒர்க்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும் சிலபஸ் பவர் மில்லு 5 ஆக்சிஸ் 6 ஆக்சிஸ் நம்ம படிக்கணும் புரியுதுங்களா எம்இபி ரிவிட் எம்இபி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பம்பு அது இருக்கிற இடத்த நான் இவ்வளவு கண்டென்ட்டை சொல்லணும் ரைட்டுங்களா நான் ஒன்று விடாமல் சொல்லணும் இப்படி பாட்டு அங்கே போட்டுக்கிட்டு இங்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வீம்புக்குன்னு பண்ணுறது இது வேற கணக்கு இது உங்களுக்கு புரியாது நான் இதை யூடியூப்லேயும் தான் பப்ளிஷ் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நான் சொல்கிற பதிலையும் ஜனங்க பார்க்க போகுது எனக்கு தெரியும் புரியுதுங்களா ஆனால் நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது அதை விட்டுருவோம் ரைட்டா அதை விட்டுருங்க இப்போ இதுதான் இது வந்து நம்ம சிலபஸ்குள்ளே இன்னும் போகலை ரைட்டா ஸோ இதுதான் நம்மளோட உலகம் ஆட்டோகேடு இன்வென்ட்ரு சாலிட் எட்ஜு கிரியோ ப்ரோஇ சாலிட் ஒர்க்ஸு என்எக்ஸ் சீமென்ஸு கேட்டையா படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல சார் அது அம்மாவை கத்துறேன் தாத்தாவை கத்துறேன் பாட்டியை கத்துறேன்றது ரெண்டாவது ரைட்டுங்களா நான் இதில் உட்காந்து நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி யாராச்சும் கத்துனாங்கன்னா நான் யாரையும் உள்ளே விட மாட்டேனே அது சொல்லியாச்சு நான் கத்துறேன்னா ஒரு 3 தடவை நான் கத்திட்டேன்ல அது என்ன இப்போ நான் எந்திரிச்சு போய் திட்டக்கூட முடியாது நான் அதனால தான் கத்துறேன் நான் இப்போ உங்க கிளாஸ்ல இருக்கேன் நான் எந்திரிச்சு போய் சொல்றேன் அதுதான் வந்து பிரச்சனை ரைட்டுங்களா அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க அது சொல்றேன் எனக்கு யார் மேலேயும் கோவம் கிடையாது என் சப்ஜெக்டை கெடுத்தா எனக்கு கோவம் வந்துடும் ரைட்டுங்களா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்க ஒரு குறிக்கோளோட ஓடிக்கிட்டு இருக்கீங்க உங்களை 1000 கம்ப்ளைண்ட் சொல்லி உங்களை உட்கார வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் ஆமா நம்ம டீச்சிங்ல இருக்கோம் இதை விட பயங்கரமான கம்ப்ளைண்ட் தான் போயிருக்கு ரைட்டுங்களா இப்போ நான் இதை பப்ளிஷ் பண்ணணும் அதுக்காண்டி தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தா எப்படி கிளாஸ் எடுக்கிறது அதனா வந்து நம்ம வந்து சார் அது டாலரேட் பண்றோம்னா இது வீம்பு நீங்க அந்த நேச்சரை பாத்தீங்கன்னா இப்படி பேச மாட்டீங்க அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்ட்டு ரொம்ப கூலா பதில் சொல்லுவாங்க ரைட்டுங்களா எம்மான்னு கத்துறேன் அது கெட்ட வார்த்தையா யூஸ் பண்ணேன் கிடையாது அமத்துன்னு கத்துறேன் அமத்தாது
நம்ம கஷ்டம் சரி தெரியாது விடுங்க சார். சார் விடுங்க. அதான் சொல்றேன். சரி கூலாங்க கூலாகிறது சொல்லுங்க. இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் வந்து எனக்கு மேட்ரு நான் கத்தியே பழகிட்டேன். இதான் சொல்றேன்ல, நம்ம உலகம் வேற. நம்ம ஒன்று நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறது என்ன ஒரு பழக்கமா இருக்கும்? அதுதான் இப்ப பசங்க கேட்குற நேச்சர். அதுதான் இவ்வளவு தெரிஞ்சவரும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கணும்ல. அப்ப நம்ம அந்த இதை புரிஞ்சுக்கணும். டீச்சிங்ன்றது ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, அது ஒரு சார் அது நான் கேட்க மாட்டேன் சார், அது உங்களோட ஒப்பீனியன் அது சார். அது சொல்லணும். நீங்க வந்து இவ்வளவு தெரிஞ்சு இல்ல அது நான் சொல்றது வந்து சில பேருக்கு ஹேட் ஆகும் சார். அது அதாவது வந்து அது சார் தெரிஞ்சுக்கணும். அது இயற்கையா அந்த கேள்வி உங்களுக்கு வரணும். ஏன் வரணும்னா மணி மேக்கிங்ன்றது வேற, டீச்சிங்ன்றது வேற. நான் பசங்கிட்ட அடிக்கடி அதான் சொல்லுவேன். இவ்வளவு தெரிஞ்சிருந்தே நம்ம ஒரு ப்ரொடக்டிவா இல்லை அப்படின்னா அது வந்து அவருடைய மனநிலை சம்பந்தப்பட்டது. அது வந்து ஒவ்வொருத்தர் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஸ்பெக்டிவ்ல இருப்பீங்க. நான் வந்து ஒரு ஜாபுக்கு போகணும், நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு அழகான வாழ்க்கை எங்களுக்கு அழகான வாழ்க்கை எங்கள் சப்ஜெக்ட் தான். அதை நம்ம புரிய வைக்க முடியாது. ஃபேமிலியில் எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி இது பண்ண, அதை சொல்கிறேன். அதெல்லாம் விட்டுருங்க. அதனால் நமக்கு நிறைய ப்ரெஷர் ஓடிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஆட்டோகேடு, இன்வென்டர், சாலிட் எட்ஜ், கிரியோ, ப்ரோஇ, சாலிட் ஒர்க்ஸ், என்எக்ஸ், சீமென்ஸ், கேட்டையா, சாலிட் எட்ஜ், எம்இபி தான் நம்மளோட உலகம். இது எல்லாமே டிசைன்றது ஒரு அந்த ரிவிட் எம்இபின்றது சேம் தானே சார்? ரிவிட் எம்இபின்றது வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிவிட் எம்இபி வந்து உங்களுக்கு ஆட்டோகேடு பிளாக் கான்செப்ட்ல இருந்து தான் வருது. புரியுதுங்களா? ஆட்டோகேடோட பிளாக் கான்செப்ட்ல இருந்து தான் வருது. அந்த பிளாக் கான்செப்ட்ல இருந்து தான் எல்லா விஷயமும் நமக்கு அரைஸ் ஆகுது. நம்ம வந்து இதை வந்து நம்ம 1-2 தடவை படிச்சோம்னா கூட நம்மளோட தியரியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரைட்டுங்களா? அப்பதான் இப்ப நம்மளோட இது எப்போ முடிவடையும்னா ஜிபியு, வீரர் 2, சினிமா 4D, ஆன்சிஸ், ஹைப்பர்மெஸ், ஃப்ராக்சர் மெக்கானிக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸாக போக தேவையில்லை. நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு வேலை வேணும், நமக்கு இது வேணும்னா ஒரு கம்மியான சப்ஜெக்ட் படிச்சு ஒரு சேஃப்டியோ இதோ ஃபயரோ படிச்சா கூட நமக்கு ஆட்டோகேட் தேவைப்படுது. சரிங்க. அது எது படித்தாலும், ஏன்னா ஒர்க்மேன்ஷிப்ன்றது வேற, நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்ன்றது வேற. புரியுங்களா? அப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா இதுதான் நம்மளோட உலகன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். இப்போ இதில் ஹைப்பர்மெஸ் ஆன்சிஸ்னா நம்ம பிஇ எம்இ முடிக்கும் போது நம்ம படிக்கலாம். அட்வான்ஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு படிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றியுமே சொல்லுமானா சொல்லாது. இப்போ மாஸ்டர் கேம் இருக்கு, என்எக்ஸ் கேம் இருக்கு, சிஎன்சி இருக்கு, பவர் மில் இருக்கு. இதில் 5 ஆக்சிஸ் 6 ஆக்சிஸ் இப்படி போயிட்டே இருக்கும். இதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 1 or 2 months இருக்கு. டோட்டலாக நம்ம பண்ணணும்னா கம்பெனி போய் வேலை பார்க்கறது கஷ்டம். ஏன்னா இதில் டூல் அண்ட் டை மெத்தட்னா இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ நமக்கு வந்து இதுதான் நம்மளோட உலகம். இது போக நமக்கு குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டியில தான் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, ரைட்டுங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, அப்புறம் வந்து வெர்னியர் கேலிப்பரு, இந்த பிச் ஸ்க்ரூனா நம்ம கரெக்டாக இது பண்ண தெரியணும். ஸோ இப்போ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங்னா நம்ம ஊருக்கு ஒன்று இருக்கும், அமெரிக்காவுக்கு ஒன்று இருக்கும், துபாய்க்கு ஒன்று இருக்கும், சவுதிக்கு ஒன்று இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒன்று இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு நான் அங்கே இப்போ அமெரிக்கா போகிறேன்னா எனக்கு அங்கே ஸ்ப்ரிங் சீசன் ஒன்று வரும். ஸ்ப்ரிங்னா வசந்த காலம், நம்ம ஊரில் அது கிடையாது. அப்போ அவன் ஊருக்கு நான் டிசைன் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வசந்த காலம் இந்த இருக்கிறது மாதிரி வின்டர் சீசனுக்கு அங்கே நம்ம ஸ்டீமர் வைப்போம். அது மாதிரி நம்ம ஊருக்கு ஸ்டீமர் வைக்க மாட்டோம். நம்ம ஊரில் ஃபயர் பிளேஸ் இருக்காது. அப்போ அந்த டோட்டல் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் அமெரிக்காவுக்கு மாறும். துபாயில் வந்து அந்த இது விண்டு ஃபில்டர் வைப்பான். ஏன்னா அங்கே வந்து இந்த புழுதி காற்று அடிக்கும். அது மாதிரி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கு. ரைட்டா? அதனால எம்இபி வந்து இருக்கிற இடத்த பொறுத்து சேஃப்டி இன்ஜினியரிங்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு, பிளான்ட் இன்ஜினியரிங்கு, இது ஆட்டோகேட் பிளான்ட்னு ஒன்று இருக்கு, ஆட்டோகேட் மெரைன்னு ஒன்று இருக்கு. அது அந்த பிளாக் கான்செப்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி கால்குலேஷன் போட்டு எடுத்து வைக்கிறது. அந்த கான்செப்ட்ல இருந்து தான் வருது. புரியுதா? எனக்கு எம்இபின்றது நான் இருக்க ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல அதிகமா இருந்துச்சு சார். மெட்ரோல தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மெட்ரோல வந்து நானே பெங்களூர் மெட்ரோ போயிருக்கேன். எலக்ட்ரிக்கல் போல், இது கேபிள் லேயிங், கேபிள் லூப்பிங் எல்லாம் லைட்னிங் முத கொண்டு வரும் சார். எம்இபில லைட்டிங், எவ்வளவு லைட்டிங் தேவைப்படும். அது வந்து ஒரு சேஃப்டி இல்லாத இடம். சில இடங்கள்ல இப்ப பெங்களூர்லயே சில இடங்கள்ல சேஃப்டி இல்லாம இருக்கும். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சிசிடிவி லைட்னிங் கரெக்டா இருக்கணும். டனல் லைட்னிங் கரெக்டா இருக்கணும். ஒரு ஹேண்டிகேப்ட் உட்கார்ந்துருக்காருன்னா அவர் கரெக்டா இருக்கணும். அது போக வந்து உங்களுக்கு லைட்னிங் இதெல்லாம் போக வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். இப்போ துபாயிலனா ஒரு இடம் இருக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே டெம்பரேச்சர் குறைச்சிருப்பான்.
எந்த ஒரு ஏசியோ எதுவுமே வைக்க மாட்டான். இப்போ இங்கன்னா வந்து வாட்டர் கூல்டு ஏசின்னு ஒரு பெரிய ஏசி வச்சு பில்டிங்க்கு கொடுக்குறதுனா கிடையாது. அந்த இடத்துல அந்த வெளியில் அவ்வளவு சூடான காற்று அடிக்கும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா 27 டிகிரிஸ் குறைச்சி வச்சுருப்பான். எந்த ஒரு ஏசியும் கிடையாது. அது மாதிரி இதுதான் எம்இபியோட அதிசயம். அப்போ இது போக நமக்கு சாலிட் ஒரு ஃபேப்ரிகேஷன் இருக்குது. அப்புறம் ஒரு உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் வேலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவைப்படாது. ரைட்டுங்களா? அப்போ இதுதான் நம்மளோட உலகம். ஆன்சிஸ் ஹைப்பர்மெஷ் எல்லாமே நம்ம ஒரு பொருள் உடையதா உடை. இப்போ இதில் இந்த டிசைன்றது ஒரு ஐடியா. யாருனாலும் படித்தவங்க படிக்காதவங்க ஒரு ஆசையில் இருக்கிறவங்க எனக்கு வீடு கட்டணும், எனக்கு 4 ரூம் வேணும் 2 ரூம், அதை டிராஃப்ட் பண்ணி எடுக்கணும். இந்த அளவுகளில் போட்டு எடுக்கணும். 1.5 சென்ட்லனா வீடு கட்ட முடியாது. அப்புறம் எர்கனாமிக்ஸ் பார்க்கணும். உட்காந்தா எப்படி சேர் இருக்கும், வலிக்குமா இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். அப்போ அதெல்லாம் டிராஃப்டிங்கில் சொல்லணும். மாடலிங்கில் நீங்கள் கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ணணும். அனாலிசிஸ் ஆன்சிஸ் ஹைப்பர்மெஷ் ஃப்ராக்சர் மெக்கானிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணணும். இப்போ இதில் 4 பிரச்சனைனால நீங்கள் மேனுஃபேக்சரிங் போகக்கூடாது. ஓகேவா? மேனுஃபேக்சரிங் போயிட்டு வெளியே வந்துருச்சு ப்ராடக்ட்னா, அதான் நிறைய எலக்ட்ரிக் வண்டியெல்லாம் திரும்ப வாங்குறாங்களா, அது அதுக்கு அப்ளை ஆகும். புரியுதுங்களா? அதனால தான் அதை வந்து திரும்ப வாங்குறாங்க. இதுதான் நம்மளோட ஃபிலாசபி, டிசைன் ஃபிலாசபி இதுதான். புரியுதுங்களா? இதுதான் மெக்கானிக்கலோட. இதுக்குள்ளே இன்டர்னலாக இருக்கும் 6 சிக்மா ப்ராசஸ் இருக்கும். 6 சிக்மானா ஒரு எரர் கூட வராமல் ஒரு பொருளை உருவாக்குறது. அதாவது டீவியேட் ஆகக்கூடாது. இப்போ நான் ஒரு ரன் ரேட் பார்க்குறேன், கிரிக்கெட் போகுதுன்னா அந்த கிரிக்கெட்டில் வந்து ரன் ரேட் வந்து குறையுதா கூடுதா, எனக்கு இவன் விளையாடும் போது இதே ரன் ரேட்டில் ஓடிச்சா, அதே மாதிரி நான் 100% அவுட்புட் எடுத்திருக்கேன். அப்போ மிஷின் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. அடுத்தது நான் மெட்ராலஜி பார்க்கல, எதுவும் பார்க்கல. மிஷின் வந்து இப்போ டிஃபென்ஸ்லாம் நான் அதை பார்ப்பான். புரியுதுங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. அப்போ உங்களுக்கு மெட்ராலஜியோ டிஃபென்ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி. இப்போ ஒரு ஃப்ளைட் செய்கிறேன், இப்போ கூட தேஜஸ் வெடிச்சு போச்சா, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது மேனுஃபேக்சரிங்கில் ஒரு சின்ன டிஃபால்ட்டாக கூட இருக்கலாம். மித்தபடி ஆட்டோகேட்லேருந்து கேட்டையா போகிறோம், நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 வேல்யூ அக்யூரசி எடுக்கிறதுக்காண்டி போகிறேன்றது ஒரு டுபாக்கூர். இவ்வளோ வேல்யூ 6 வேல்யூ அக்யூரசி எடுத்து நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் காம்பனன்ட் செய்கிறேன்றது ஒரு டுபாக்கூர். ஆனால் எதுக்கு நம்ம ஆட்டோகேட்லேருந்து கேட்டையா போகிறோம்னா, சாலிட் மாடலிங் வந்து நல்லா இருக்கும். அது ஒரு டாக்குமெண்டேஷன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேர்டில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டெக்ஸ்ட் போடுறோம். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன்றது ஸ்ட்ரெஸ்ஸு ஃபோர்ஸு இந்த வேல்யூனா போட்டு பார்ப்போம். அது ஸ்ட்ரெஸ்ஸு ஃபோர்ஸ்னா நம்ம போட்டு பார்க்கும்போது உடையதா உடையலையா, என்ன பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் போட்டு பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப உடையதா உடையலையா, என்ன பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது அதுக்குள்ள போகும்போது மெஷ் ஆகுறது கஷ்டமா இருக்கும். இப்ப நான் லினக்ஸ்ல இருக்கேன், நான் விண்டோஸ்க்கு இதை கொண்டு போகும்போது எனக்கு இந்த டாக்குமெண்ட் சப்போர்ட் ஆகாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப இதுதான் நம்மளோட உலகம். சாலிட் ஒர்க்ஸ்ல ஒரு எல்லாமே பண்ணலாம். ஃப்ளூயிடு, சாலிடு, இப்ப ஜெனரேட்டிவ் ஏஐ, என்ன டோபாலஜிக்கல் ஆப்டிமைசேஷன், F1 கார் என்னன்னாலும் பண்ணலாம். பட் ஆனால் என்ன ஆகும் தெரியுமா, இந்த ஐஜிஎஸ்ன்றது ஒரு யூனிவர்சல் ஃபார்மேட்டு, இந்த எஸ்டிஎல்ன்றது ஒரு யூனிவர்சல் ஃபார்மேட்டு, .3Dன்றது ஒரு யூனிவர்சல் ஃபார்மேட்டு. அப்போ இந்த ஃபார்மேட்னா அக்செப்ட் ஆகாது. புரியுதுங்களா? அப்போ இதுதான் இதில் இருக்கிற டிசைன் ஃபிலாசபி. இந்த டிசைன் ஃபிலாசபி இப்போ இந்த ஓலா இந்த மாதிரி கம்பெனிஸில் நடுவில் பேட்டரி வெடிக்குது வைக்குதுன்னா, அதை வந்து நம்ம இந்த இருக்கிற DDMAMல இந்த இருக்கிற இதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துடணும். DDMA, டிசைன் டிராஃப்டிங் மாடலிங் அனாலிசிஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு, இதில் என்ன பிரச்சனை, மாடலிங்கில் அவனுக்கு கலர் பிடிக்கல, மாடலிங்கில் அவனுக்கு அந்த ஷேப்பு பிடிக்கல, அனாலிசிஸ் ஃபோர்ஸ் கொடுத்து பார்த்தேன், அனாலிசிஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிமுலேஷன் மோட்டரில் பண்ணேன் பிடிக்கல, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் ப்ராடக்டை வெளியே கொடுக்கணும். இதே டிஃபென்ஸாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக பார்ப்பான். இப்போ நீங்கள் போலீஸ்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க, இது மிலிட்ரியில் வந்து ஒரு ஆர்மியில் ஒரு ரைடுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கணும், நம்பணும். அது கத்திக்கப்படா கிடையாது, சும்மா அந்த திருப்பாச்சட்டியில் அடிச்சுட்டு கொண்டு போக முடியாது. அதான் மெக்கானிக்கலோட ஃபிலாசபி. புரியுதா? அது வந்து அப்போ நம்மளோட ட்ரூ நேச்சர் எதுலேருந்து வரும், நம்ம வந்து பிளாக் ஸ்மித்லேருந்து வரோம். மெக்கானிக்கல் எல்லாருமே பிளாக் ஸ்மித். பிளாக் ஸ்மித்னா யாரு? எடுத்த விட்டியே நம்ம விவசாயம் பண்ணோம்னா கிடையாது, நம்ம ஹண்டிங் பண்ணோம். ஓகேவா? ஹண்டிங் பண்ணோம். ஹண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஃபார்ம், அதாவது ஃபார்ம் எக்யூப்மெண்ட் செஞ்சோம். இந்த மம்பட்டி, கடப்பாறை. அதுக்கப்புறம் தான் நம்மளோட நேச்சர் ஃபோர்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பேட்ச் ப்ரொடக்ஷன் பண்றோம், காரை வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம். அதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்கூட்டரு, ஈவி இன்னைக்குன்னா அதிகமாக இருக்கு.
இன்னைக்கு ட்ரிபிள் உள்ள வந்துட்டாங்க, அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நிறைய கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் சென்சார்ஸ் வந்துருச்சு, ரைட்டா? அப்போ பிளாக் ஸ்மித்து, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹண்டரு, அதுக்கப்புறம் தான் பிளாக் ஸ்மித்து. பிளாக் ஸ்மித்தா இருக்கும்போதே நம்ம என்ன செய்யறோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்ல அப்படி பார்த்தோம்னா, சிவில்னா வரல, ரைட்டா? அப்ப இதுதான் மெக்கானிக்கலோட ட்ரூ நேச்சர். இப்போ வரைக்கும் இந்த ஒரு பல வருடங்களாயும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம், இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்றோம். இதுல ஆட்டோகேட் வந்து பேசிக் சாஃப்ட்வேர் டெர்மினலோட இருக்கும். இன்வென்டர் வந்து உங்களுக்கு பிளேன் மெத்தட்ல இருக்கும். சாலிட் எட்ஜ் வந்து நம்ம சொல்ற மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 வேலையை கண்டுபிடிச்சு செய்யறது சாலிட் ஒர்க்ஸ் கிடையாது. கிரியோன்றது வந்து ஸ்னாப்பிங் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும், நல்ல சர்ஃபேஸ் சாலிட் ஃபினிஷிங் மாடல் நல்லா இருக்கும். கிரியோவோட பழைய பேரு ப்ரோஇ. சாலிட் ஒர்க்ஸ் 75% யூஸ் பண்றாங்க. அது வந்து ரோபோட்டிக்ஸ் இந்த சிமுலேஷன்ஸ்ல அதிகமா யூஸ் ஆகுது. என்எக்ஸ் சீமென்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்போதைக்கு நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. இது இப்போ இருக்கிற மார்க்கெட்ல இருக்க எல்லா சாஃப்ட்வேரோட ஃபீச்சர்ஸையும் வச்சிருக்கோம். ஒரு அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர், 17 பிளகின் இருக்கும், அதுல 17 GB வரும். கேட்டையான்றது எப்படி? அந்த சீமென்ஸ்ன்றது கம்பெனி சார். ஆமா, கம்பெனி. அப்புறம் கேட்டையான்றது அட்வான்ஸ்டு. ஆந்திரா சைட்னா போனீங்கன்னா ஆட்டோகேடை விட கேட்டையா ரொம்ப விரும்பி படிப்பாங்க. ஆனா இது சிவில் படிக்க மாட்டான். சாலிட் எட்ஜ்ல வந்து டோபாலஜிக்கல், ஆமா, சாலிட் எட்ஜ்ல டோபாலஜிக்கல் ஆப்டிமைசேஷன் இருக்கு. இது போக என்ன இருக்குன்னா டாப் சாலிட்னு ஒன்னு இருக்கு சாஃப்ட்வேர், ஓகேவா? அது போக என்ன இருக்குன்னா எம்இபினா பிளாக் கான்செப்ட், ஆட்டோகேட்ல இருந்து டிரைவ் ஆகி வருது. இதுதான் நம்மளோட உலகம், ரைட்டா? நமக்கு வந்து பைத்தான், C++லாம் நம்ம செய்யறோம்னா நம்ம அவ்வளவு பெரிய குரூப்பை திரட்டணும். இப்போ இவனோட இன்ஜினியர்ஸ் மாதிரியே நம்ம அவ்வளோ பெரிய குரூப்பை திரட்டினோம்னா தான் நம்மளால வந்து இவ்வளவு பெரிய சாஃப்ட்வேர்ஸ்னா நம்ம உருவாக்க முடியும். இப்போ இருக்கிற நிலைமையில சரி சார், நம்ம ஆட்டோ கார்டுக்கு சொல்றோம்ல, இப்போ ஆட்டோ கார்டு படிச்சுட்டு எம்இபி எப்படி சார் இருக்கும் அது? ஆமா, அதனால தான் ஆட்டோ கார்டை வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஆட்டோ கார்டு படிக்காம டேரக்டா எம்இபி படிக்கலாம்ல? படிக்கலாம் சார், அந்த டிசைன் தான் புரியாதுல்ல. அரே போலார் அதெல்லாம் பார்த்தேன்னா புரியாது. ஆட்டோ கேடு தான் நம்ம சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றோம், எடுத்த டிராஃப்டர் கொடுக்குறான், அப்புறம் நமக்கு கால்குலேட்டர் கொடுக்குறான்னா டிராஃப்டரை போய் வைக்கிறோம், கிளிப்பை போய் போடுறோம், அப்புறமா ஸ்கேல் வைக்கிறோம். அதே மாதிரி தான் ஆட்டோ கேட் இருக்கும். உள்ளே போய் லிமிட்டை செட் பண்ணுவோம், ஸ்கேல் வைப்போம். நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் அங்கே எடுப்பேன், அப்போ உங்களுக்கு புரியும். புரியுதா? இதுதான் வந்து இது. அப்புறம் ஆட்டோ கேட்ல எம்இபி போனா அது வேற மாதிரி இருக்கும். ஆமா, எம்இபி போனா உங்களுக்கு அது இப்போ எம்இபி சார், எனக்கு என்ன டவுட், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். இப்போ ஆட்டோ கார்டு தெரியாம எம்இபி போக முடியாதுல்ல சார்? போக முடியாதுன்னு கிடையாது சார். இப்போ நீங்க வந்து எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாம நான் ஸ்கூட்டர் ஓட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா பேலன்ஸ் தெரிஞ்சாதான் போக முடியும். ஆனா நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் இன்ஜினியரிங் டிராயிங் பண்ணியிருக்கேன், நான் வந்து எம்இபி போகலாம்னா போகலாம். ஆட்டோ கேடுன்றது ஒரு இன்டர்மீடியட் சாஃப்ட்வேர். ஆனா இதுல இருக்க பேசிக்கை எடுத்துட்டு தான் போகணும், வேற வழி இல்லை. இப்ப சொல்றீங்க நம்மளுக்கு பேசிக்கே தெரியாம உள்ள போக முடியாது. ஆமா, ஏன்னா கம்ப்யூட்டருக்குள்ள நுழைறீங்க, அதான் நான் சொல்ல வரேன். வந்து பிளாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அது ரோபோட்டிக் பிளாட்டர். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த A3 A4 ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுது. இதுதான் நம்மளோட உலகம். A0ன்றது நமக்கு அதிகமா வந்து இந்த ஆர்கிடெக்ட். இப்போ எம்இபி இன்ஜினியர் தனியா உருவாயிட்டோம், நம்ம சிவில் இன்ஜினியர்ஸோட வேலை பார்க்குறோம். அதே மாதிரி ஆர்கிடெக்டும் சிவில் இன்ஜினியர்ஸும் வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்குள்ள கட்ட பஞ்சாயத்து நடக்கும். இப்போ ஆர்கிடெக்ட் கூட ஃபேஷன் டெக்னாலஜி உள்ள வந்துடுறான். அவன் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து அவங்க வந்தது அவங்க இஷ்டத்துக்கு போட்டுருவாங்க. அது ஆர்கிடெக்ட் வந்து இன்னும் அழகா பண்ணுவாரு. அது சிவில் இன்ஜினியர்னால பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பீம் உண்மைதான் போட முடியாது, பீம் கால்குலேஷன்லாம் போட முடியாது. அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் சைடு போட முடியாது. இப்போ எம்இபி படிக்கிறவங்க, ஆமா, எம்இபி படிக்கிறவங்க ரியல் லைஃப் கால்குலேஷன் பார்ப்பாங்க, நேரில் போவாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு நாளடைவுல பெரிய பிரச்சனையாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரு கூட ஒர்க் பண்றீங்க, உங்க கொலீக்ஸ் யாரு, அதுல எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட்ன்றத வர டிபார்ட்மெண்ட் மாறும்போதே உங்களுக்கு பிரச்சனை வரும். ரைட்டுங்களா? உங்களோட டெக்னிக்கல் நாலேஜா அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர்வைசரா இருக்கீங்க, நீங்க எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்களோ, ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம். எனக்கு வந்து அவங்ககிட்ட வேலை வாங்க போறேன், அவங்ககிட்ட டெக்னிக்கலா நான் பேசக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப நான் வந்து என்ன செய்யணும்னா, நான் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதுதான் இதோட மெயின் பிலாசபி. ஓகேவா? அப்ப நான் அங்க உட்காந்து நான் எதையோ ரெஃபர் பண்றேன், ஏஐல கேட்கறேன், அது கேட்கறேன், நான் புக்கை ரெஃபர் பண்றேன்னா அங்கதான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அது நம்ம டீச்சிங்ல இருந்தா பண்ணலாம், மித்தபடி ப்ராக்டிக்கல் ஒர்க்குக்கு நமக்கு அது ஒத்தே வராது. அதனால தான் சொல்றேன், எம்இபி வந்து சேஃப்டியில் யூஸ் பண்றீங்களா, எலக்ட்ரிக்கல்ல யூஸ் பண்றீங்களா, பிளம்பிங்ல யூஸ் பண்றீங்களான்றதை விட எந்த கண்ட்ரியில யூஸ் பண்றீங்க.
இப்போ நான் துபாயில் யூஸ் பண்ணால் அங்கே அந்த புழுதி காற்றுக்கு ஒரு ஃபில்டர் வைப்பான், அது என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏர் கூல்டு சிஸ்டம் வைப்பான், அது போக ப்ளம்பிங் சிஸ்டம். இப்போ நான் வந்து இப்போ இந்த ஒருத்தர் சன்னுனா ஒருத்தர் சென்னையில் இருக்கவர் இந்த டீசல் ஜென்ரேட்டர் வைப்பார். அது வந்து ஒரு 100 kVனா போடுறோம்னா அந்த பில்டிங்கையே நம்ம ஒரு வருஷத்துக்கு டேக் ஓவர் பண்ணணும். டேக் ஓவர் பண்ணி ஃபுல்லாக லே அவுட் போட்டு, எலக்ட்ரிக்கல் லே அவுட் போட்டு, எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு அங்கே உட்கார வச்சு, அதில் அவ்வளோ வேலைகள் இருக்கு. ஆமா சார், எலக்ட்ரிக்கல் வேலை இருக்கு. ஆமா, அப்ப தனியா எலக்ட்ரிக்கல் கோட் பண்றப்பே இல்ல சார், நாங்க எப்படி எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கறப்ப டெண்டர் எலக்ட்ரிக்கல் தனியா கோட் கொடுத்துருவோம். இல்ல அது வந்து உங்களுக்கு இவ்வளவு கோடி எலக்ட்ரிக்கல் அப்படின்னு. அதான் சரி, எலக்ட்ரிக்கல் நீங்க கொடுக்கும்போது அதுதான் ப்ராப்ளம். பிளம்பிங் வேலை இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய கோர்சஸ் ஆன்லைன்ல அவைலபிளா இருந்தாலும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற. இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு சிவில்ல கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்காது கம்பெனிக்கு, எலக்ட்ரிக்கல்ல ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். உண்மைதான். அது இப்போ நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். ஏன்னா நாங்க மெக்கானிக்கல்னால எலக்ட்ரிக்கல்ல எனக்கு நான் சொல்றேன், நான் இருக்க ஃபீல்டுல எலக்ட்ரிக்கல் இருக்கு. இது சிவில்ல உங்களுக்கு ப்ராஃபிட் அந்த அளவுக்கு இருக்கும், கம்மியா இருக்கும். ஆனா எம்இபி சொல்லியிருக்காரு, அவர் ஃபாரின் போயிட்டு வந்து இங்க பில்டிங்னா கட்டினாரு, இன்னைக்கு அவர் 50 lakhs லாஸ்ல இருக்காரு. அது வந்து பிராக்டிக்கல். ஆமா, இப்போ நீங்க நடுவுல கொரோனா நேரத்துல பில்டிங் கட்டி விற்கும் போது நிறைய பில்டிங் வந்து லாஸ்ல போயிடுச்சு. அது உண்மைதான். அது அப்ப வித்தா போதும்னு அவங்க வித்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. சார் ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து எம்இபின்றது பில்டிங் லைன்ல நீங்க பண்ணக்கூடாது. ஒரு கம்பெனில நீங்க எம்இபி சைடு ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா சிவில்ல தான் பண்ணணும். அது சிவில்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அகிர்கட்டு, சிமெண்ட், அல்கோஃபைன், எங்கெங்க எவ்வளவு ஆர்எம்சி கொடுக்குறேன், ஏகப்பட்ட வேலை இருக்காது சார். இன்னைக்குனா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்துருச்சு. இன்னைக்குனா யூடியூப்லயே பாத்தீங்கன்னா அப்படியே மோல்டு செஞ்சு அதை என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அப்படியே தூக்கி வைக்கிறேன். ரைட்டுங்களா சார்? அது வந்து அந்த ஃபீல்ட்ல நான் இருந்திருக்கேன். அதுக்கு பேர் ப்ரீ காஸ்டிங் சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு வந்து ஒரு எஸ்கார்ட்னு ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு 100 ton இதை வச்சுட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா ப்ரீ காஸ்டிங், கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு ப்ரீ காஸ்டிங் உருவாக்குவோம். நம்ம மதுரையில அப்படி போனோம்னா என் பாலத்துக்கு மேல வந்து ஃபிட்டிங் பண்ணி ஒரு காலை மாதிரி ஊண்டி இருப்பாங்கல்ல கீழே, பாத்திருப்பீங்க நீங்க. இப்படி ஊண்டி இதுக்கு மேல இப்படி கொடுத்துருப்பாங்க சார் முட்டு. அதுக்கு பேர் சிக்மெண்டல், டபுள் டி, ஐ கிரேட்டர், டி கிரேட்டர். அது என்ன பண்ணுவாங்கன்னா மெட்ரோல வந்து அதுக்கு ப்ரீ காஸ்டிங் பண்ணுவாங்க. அது சரி ப்ரீ காஸ்டிங் பண்ணி மேனுவலாவே அது உருவாக்கி, அந்த காஸ்டிங் மேனுவலா உருவாக்கி சிக்மெண்டல் உருவாக்கி அதை அப்படியே ஃபிட் பண்ணுவாங்க. 450 ton 500 ton கிரெயின்ல எடுத்து அதை ஃபிட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு தனியா வந்து லான்ச்சிங் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் நடக்குது சார். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அததான் சொல்றேன், இதுல வர டிசைன் கான்செப்ட் வந்து நீங்க கவர்மெண்ட் வந்து அலாட் பண்றது. எனக்கு ஒரு பாலம் வேணும், அது ஒரு ஐடியா. ஆமா. ஏன்னா நம்ம அரசியல்வாதிகளை பத்தி நல்லா தெரியும், எல்லாரும் ரொம்ப அதிகமா படிச்சிருக்காங்க, படிச்சு எல்லாரும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில டிகிரி வச்சிருக்காங்க மாதிரி, ரைட்டா? ஆனா அதை இன்ஜினியர் தான் சரி பண்ணணும். இன்ஜினியர் தான் அதுக்கு, அதை தான் டிராஃப்டிங் வருது. இது முடியும் முடியாது, அதாவது என்னைக்குமே அரசியல் ஜெயிக்காது, அறிவியல் தான் ஜெயிக்கும். நீங்க என்னதான் குறைப்பீங்க, சிமெண்ட்டை குறைப்பீங்க, மண்ணை குறைப்பீங்க, அதுக்கு தான் பிரைம் வீரான்னு ஒரு சாஃப்ட்வேர் வருது. இப்போ கடைசியாக அந்த குவாலிட்டியை போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக என்ன வரும்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு வரும். ஆமாம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று வரும். ஏன்னா இதை நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. பிரைம் வீரான்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? ஒரு வருஷ டேட்டாவை இப்போ வீடே கட்டும்போது நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிரைம் வீரா, எம்எஸ் ப்ராஜெக்ட், ரைட்டுங்களா? இதில் ஒரு இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வந்தாலும் அதில் ரிசல்ட் வராது. புரியுதுங்களா? இப்போ இது ரெண்டுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்டன் சிபிஎம் அனாலிசிஸ், அதாவது செங்கலை போட்டு அஸ்திவாரத்தை போட்டு அது மேலே தான் கட்டணும். இது எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பொருந்தும். இப்போ இதுதான் வந்து இதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. 5 வருஷம் 6 வருஷம் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும், குவாலிட்டி கண்ட்ரோல் படிக்கணும், அது போக டிசைன் ஃபிலாசபி படிக்கணும், ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும், அது போக இன்னும் போய்கிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ இதுதான் நம்மளுடைய டோட்டல் வேர்ல்டு. இப்போ எம்எஸ் ப்ராஜெக்ட் முடிச்சு நீங்கள் போனீங்கன்னா உங்களை யாரும் உங்களுக்கு இவ்வளோ சாஃப்ட்வேர் தெரியுதானா கேட்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஏன்னா இப்போ நான் ஒரு 6 months எனக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸு ஒரு சின்ன கம்பெனிலே இருக்குது, பெரிய கம்பெனிலே ஒரு 6 months இருக்குது சென்னையில் இருந்தப்போ. அப்புறம் கேட் சென்டர்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. அப்போ நான் பார்த்தது என்னென்னா எம்எஸ் ப்ராஜெக்டை அவங்க கடைசியாக தான் கேட்குறாங்க. புரியுதுங்களா? இதில் வந்து நீங்கள் தியரி சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு நாலேஜ் வேணும், ரைட்டுங்களா? கிரெயின் ஸ்ட்ரக்சர்னா என்ன, மெட்டல்னா என்ன, ஆமாம் அதுனா வேணும். அப்போ இதனால தான் உங்களுக்கு ஒரு ப்ரீ குவாலிஃபைடு இது
இப்போ நான் ஆட்டோகேடுக்கு டேரெக்டாக கூட்டு போய் அது கமாண்ட் இது கமாண்ட்னு சொன்னேன்னா அதில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே யாருனாலும் கற்றுக்கலாம். ஏன் நீங்கள் இந்த சென்டரில் நம்ம கேட் சென்டரில் எடுக்கணும் அப்படின்னா ஒரே ரீசன் தான். அதில் நீங்கள் சிலபஸை நான் காட்டவே இல்லை உங்கள்கிட்ட. இதுக்கப்புறம் இதோட ரெக்கார்டிங்கை முடிச்சிருவேன். ஆனால் அதில் லிஸ்ட் வரைக்கும் நீங்கள் எங்கே தேடினீங்கனாலும் இருக்காது. இன்னைக்கு ஏஐ இருக்குல்ல, புரியல சார் நீங்க சொல்றது என்ன சொன்னீங்க? இல்ல சார், இப்ப கடைசியா நம்ம பார்க்க போறது லிஸ்ப்னு ஒரு ப்ரோக்ராமிங் ஆட்டோகேட்ல. ரைட்டுங்களா? இதெல்லாம் சொல்லி கொடுக்க மதுரையில சார் கிடையாது. நீங்க மட்டும் தான் சொல்லி கொடுக்குறீங்க. ஆமா, அது நான் ஒர்க் பண்ணிருக்கேன்ல நிறைய சென்டர்ல, அதனால தானே சொல்றேன். இப்ப அதான் நீங்க மட்டும் அந்த சென்டர்ல நீங்க மட்டும் தான் சொல்லி கொடுக்குறீங்க, வேற யாரும் சொல்லி கொடுக்கறது சார்? அப்படி கிடையாது. அந்த மாதிரி நான் யாருக்கும் வந்து நான் வந்து சொம்பு தூக்க மாட்டேன். இது வந்து மெயினா நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிருக்கேன். டிஃபரன்ஸ் ஏன்னா கேட் சென்டரோட இது அப்படி ப்ரொஃபிஷியன்ட். அது போக வந்து அவங்க அந்த சாஃப்ட்வேர்ல ப்ரொஃபஷனலு, ஸ்டூடெண்ட், ப்ரொஃபிஷியன்ட், எக்ஸ்பர்ட்னு வச்சிருக்காங்க. அது கம்பெனிக்காரன் என்ன விரும்புறானோ, ஏன்னா குளோபல் சிலபஸ், லோக்கல் சிலபஸ் கிடையாது, குளோபலா இருக்கு. அப்ப அதை எடுக்கிறவன் எடுத்தானா தான் கரெக்டா இருக்கும். அதனால தான் நீங்கள் யார்கிட்டையும் சொன்னீங்கன்னா வேறு எதுலேயும் ஜாயின் பண்ணுறது உங்கள் இஷ்டம். மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நான் 14 சென்டரில் கற்றுக்கிட்டதை ஒரு இடத்துல பார்க்குறேன்னா நான் அந்த ஒரு இடத்த தானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எந்த 6 மணி வேஸ்ட் பண்ண போகிறேன் சார்? நான் புரியல நீங்கள் சொல்கிறது. இல்லை சார், சிலபஸ் நீங்கள் தானே எனக்கு. நான் சிலபஸை சொல்லலை, நான் சிலபஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்றேன். இன்னைக்கு ஏஐ வரைக்கும் ஆட்டோகேடில் யூஸ் பண்ணுற அளவுக்கு சிலபஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்கன்றேன் உங்க சென்டர்ல. ஆமா, அதனால நீங்க அடுத்து யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா கேட் சென்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்றேன். நான் ரெக்கமெண்ட் பண்றேன், நீ 2-3 நாள் ரெக்கமெண்ட் பண்றேன். அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சாவே போதும், அதுக்கடுத்து நானே மதுரையில மார்க்கெட்டிங்னா இல்ல சார், இது மார்க்கெட்டிங்னா கிடையாது, இது மார்க்கெட்டிங்னா கிடையாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். நான் 14 இடங்கள்ல அங்கிட்டு இங்கிட்டு போய் கத்துக்கிட்டத ஒரு இடத்துல பாக்குறேன். அப்ப நீங்க அந்த இடத்துக்கு தான் அனுப்பணும். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கேரள சொல்றேன், அவ்வளவுதான். அது உங்க பிரியம். பட் இது இன்னைக்கு ஏஐ வரைக்கும் சிலபஸ் இருக்கு அப்படின்னா அது கேட் சென்டர்ல தான் இருக்கு. ஆட்டோகேட்ல ஏஐ இருக்கு. அதான் மதுரை கேட் சென்டர் நீங்க ஒர்க் பண்றதுல தான் இருக்கு. மதுரைன்னு கிடையாது, நான் டோட்டலா எல்லா இடத்துலயும் வேலை பார்த்துருக்கேன். ரைட்டா? அதுதான் பிரச்சனை. அப்ப அந்த கேள்வி வரணும். ஓகேவா? இதுதான் எஜுகேஷனோட குவாலிட்டி வந்து கம்மியா போறதுக்கு காரணம் இதுதான். ரைட்டுங்களா? ஒரு இப்ப ஏன் இதுக்கு வரோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். ஸ்ட்ராங் சிலபஸ். நான் சிலபஸை சொல்ல, சிலபஸ் இங்க இருக்க சிலபஸ் வேற எங்கேயும் கிடையாது. அதை வச்சு நான் சொல்றேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்டிமோனி. ரைட்டுங்களா? அதனால இதுதான் நம்ம உலகம், இதுதான் நம்ம படிக்கிறோம். இதில் பிரைமீரா எம்எஸ் ப்ராஜெக்ட் தான் நம்மளோட கடைசி. இது மாஸ்டர் கேம் சிஎன்சி நம்மளா அது கடைசி வரைக்கும் ஒரு ஒயிட் காலர் லேபராக வச்சுருக்கோம். நம்ம ஒரு மேனேஜரிக்கல் லெவலுக்கு போகணும்னா பிரைமீரா அண்ட் எம்எஸ் ப்ராஜெக்ட் டெப்த்தாக படிக்கணும். 5 வருஷம் 2 வருஷம் டேட்டா டோட்டல் பிளானிங் டேட்டாவை அது கொடுக்கணும். அப்படியா? இப்போ மேனேஜர் கிட்ட போனால் அது படிக்கணும். பிரைமீரா எம்எஸ் ப்ராஜெக்ட், பிரைமீரா எம்எஸ் ப்ராஜெக்ட் கட்டாயம் படிக்கணும். இப்போ நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, சிஎன்சி பண்ணுறீங்க, குவாலிட்டி பண்ணுறீங்க, எது பண்ணீங்கனாலும் ப்ராஜெக்டோட டோட்டல் ரிசல்ட்டை சொல்லணும்ல. எத்தனையோ பேர் வீடை கட்டி கொடுத்துக்கிட்டு நான் 7 லட்ச ரூபாய் கட்டினேன், 6 லட்ச ரூபாய் கட்டினேன், 2 லட்ச ரூபாய் கட்டினேன்றான்ல. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபைனலாக என்ன ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்? ஆமாம், அதை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லையே. ஆமாம், ஒரே நேரத்தில் ஒரு 50 சைட்டை போட்டு அது ஒவ்வொன்றிலையும் நீங்கள் ஃபீஸை வாங்கிட்டு போயிடலாம்ல. ஆனால் இவன் ஃபீஸை வாங்க மாட்டேறான். என்ன பண்ணுறான்? பில்டிங் காசு எடுக்கிறான்ல நிறையா பேர். அதான் என் ஃப்ரெண்டு சொன்னது. இப்போ நான் ஒரு 10 பில்டிங் கட்டுறேன்னா எனக்கு அது ஒரு ஃபீஸ் மாதிரி வரணும். என் காசு போட்டு கட்டுறது வேற. ரைட்டுங்களா? அது மாதிரி கொரோனா நேரத்தில் நிறைய பில்டிங் லாஸ் ஆகி போச்சு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மெக்கானிக்கல் ஃபீல்டில், சிவில் ஃபீல்டில் நீங்கள் வந்து இந்த எம்எஸ் ப்ராஜெக்ட் பிரைமீரா செய்யணும். அது போக நமக்கு அக்யூரேசியில் ஒரு ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் கேலிப்பர், சிஎம்எம்னு இருக்கும். பெயிண்டிங்கில் கூட ஒரு ரோபோட்டிக்ஸ் இருக்குது, சிஎம்எம். ஓகேவா? சிஎன்சி. ஓகேவா? கோஆர்டினேட் மெஷரிங் மிஷினு, அப்புறம் குவாலிட்டி, இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ இவ்வளோ இதையும் நம்ம மாஸ்டர் பண்ணால் நார்மலாகவே நமக்கு 40 இயர்ஸ் ஆயிரும். உடனேனா படிக்க முடியாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்கன்னா, நான் இப்போ சாலிட் ஒர்க்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது ஓப்பனாக சொன்னால் நான் நிறைய நேரம் கொஞ்சம் டயர்டாகி தூங்கியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் நல்ல அற்புதமான சிலபஸ், ஆனால் அது அவ்வளவு வாஸ்ட்டாக இருக்கும். இப்போ சென்னையில் போய் ஒரு இடத்துல படிக்கும்போது அப்படியே தூங்கி தூங்கி விழுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்ம கவனிச்சுக்கிட்டே தான் இருப்போம், அது நம்மளை கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இவ்வளவு இதையும் கற்றுக்க பொறுமையாக தான் கற்றுக்க முடியும். அப்படின்னா ஃபாஸ்ட்டானால் யாருனாலையும் கற்றுக்க முடியாது. ஃபாஸ்டா கத்துனா மறந்து போயிடும். பொறுமையா தான் டீல் பண்ணணும். இந்த விஷயத்தெல்லாம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். இல்ல நானே நிறைய தடவை வீட்டுல காசு வாங்கிட்டு போய் அதை படிக்கணும்னு நினைப்பேன், முடியாது.
ரைட்டுங்களா? நமக்கே அது தேடி வரணும். இல்லை நம்ம அதை வந்து நம்ம பொறுமையாக வந்து அதை இப்போ யூடியூப் பார்த்தோம் இது பார்த்தோம்னா நம்மளால கற்றுக்க முடியாது. நான் அதுக்கு இங்கே வேலை பார்க்குறதுனால சொல்லலை. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா இதுக்கு நான் ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணணும். உங்களுக்கு அது கரெக்டாக புரியுதான்னு பார்க்கணும். உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸசைசஸ் கொடுக்கணும். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அதில். அதான் டீச்சிங் இஸ் அன் ஆர்ட். புரியுதுங்களா? அதை விட்டு போகாமல் இருக்கிறது காரணம். ஏன்னா அதை நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். வருமானம் தான் கம்மியாக இருக்கு ஒழிய மித்தபடி அதில் ஒரு நாளைக்கு ஒரு வருமானம் வரும். இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது, ஒரு வரும் சொல்ல முடியாது. அது அந்த ஒரு நம்பிக்கையில் கூட இருக்கலாம். ஸோ வடிவேல் மாதிரி கேள்வி கூடாது. வடிவேல் மாதிரி எப்படி கேட்பாங்க பசங்க, என்ன சார் இவ்வளோ தெரிஞ்சிருக்கு நீங்கள் இதுக்கு போகலன்னா நீங்கள் என்ன இதுக்கு வந்தீங்க அப்படின்னு வடிவேலு ஒரு டைலாக் சொல்லுவார் இந்த துபாய் போயிட்டு வந்து. அது மாதிரி ஆயிடும். ஓகேவா? அப்போ இதுதான் காரணமே ஒழிய அந்த விஷயத்தை நம்ம கேட்கிறவன் வந்து மனநிலைமை பொறுத்து அவன் கேட்க கூடாது. அவன் கேட்கிறேன், அதுக்கு என்ன அது எல்லா குடும்பத்திலே கேட்பேன். என்னைக்குமே நாளா எப்பயுமே பர்சனல்ல தலையிட மாட்டேன். யாரோட பர்சனல் வீட்டுல இருக்கவங்க தலையிடுவான். அது புரியாத இப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனை நம்ம அன்எஜுகேட்டட்னு சொல்லிட்டோம்னா நம்ம மேல பழி விழுந்துரும். என்னடா என்ன புரியாம பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு இவ்வளவுதானே கொடுப்பான் சம்பளம் சொல்லிட்டீங்கன்னா பழி விழுந்துரும். ஏய் யாரை பத்திரா படிக்காதவன்னு சொன்ன, அவன் அதை ஒத்துக்க மாட்டான். இப்ப நான் இதை கத்துக்கிறதுக்கு 40 வருஷம் ஆச்சுடா, நான் இவ்வளவு இதை படிச்சு வச்சிருக்கேன்டா, நான் அரியர் வச்சு படிச்சிருக்கேன்டா, எதை வச்சு படிச்சிருக்கேன்டா எனக்கு தெரியுதுடா, நான் டீச்சிங்ல இருக்கேன்டா, எங்கேயுமே கேட்க மாட்டான் காது கொடுத்து. இதுதான் டீச்சிங்ல இருக்க ஒரு மிகப்பெரிய கர்ஸ். புரியுதுங்களா? சாபமே அதுதான். நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு மரியாதையும் இருக்காது, மதிப்பு இருக்காது. அது வேற விஷயம். பட் ஆனால் காசை டைமை யாரு வேஸ்ட் பண்றான்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேஸ்ட் பண்ணுவான். இப்போ இதில் படிச்ச சம்மந்தமே இல்லாமல் பேங்க்குக்கு போவான், இதில் படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு போவான். அவன் படித்த ஃபீல்டுக்கு போக மாட்டான். அப்போ நீ முதலே அதை எடுத்துருக்கலாம்ல. அது உண்மைதான். புரியுதுங்களா? இதுதான் இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிற கர்ஸ். அப்போ நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தால் உங்களுக்கு இருக்கு எனக்கு தெரியும். ஆனால் நான் இது வரைக்கும் சென்னை போனதில்லை. அப்போ போய் பார்க்கும்போது அந்த ஸ்கோப் தெரியுது, எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது, எப்படி அலையணும்னு தெரியுது. ஒரு 12 கம்பெனிஸ் இருக்கான். 12 கம்பெனிஸ்குள்ள போல ஷூ போடணும், டிசிப்ளின் இருக்கு. ஒரு மிலிட்ரி டிசிப்ளின்ல இருந்தால் தான் மெக்கானிக்கலே படிக்க முடியும், நார்மலானவே படிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு தான் மெக்கானிக்கல்ல இருக்கிறவனுக்கு மெடிக்கல் டெஸ்ட் கிடையாது. அந்த காலத்துல மெடிக்கல் டெஸ்ட்னா இருந்திருக்கு. புரியுதுங்களா? சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், கோர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே மெடிக்கல் டெஸ்ட் வச்சு தான் எடுப்பான். புரியுதுங்களா? இன்னைக்கு ஏன்னா நம்ம அந்த எக்யூப்மெண்ட் செய்யறோம், அந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கு நல்ல கண் பார்வை இருக்கணும், நல்லா இருக்கணும். இன்னைக்கு யாருனாலும் படிக்கலாம் மெக்கானிக்கல், ஏன்னா அட்மிஷனே கிடையாது. அது போக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த ஸ்கோப் தெரியாம இருக்காங்க, எது படிச்சா எங்க வேலை. இன்னொன்று பேரண்ட்ஸ் அன்எஜுகேட்டட்னா ஃபீல்டில் எஜுகேஷன் கிடையாது. இதுதான் பிரச்சனை. அதனால நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. அதான் சொல்றேன்ல, நீங்க ஒருத்தர்கிட்ட ஃபோர்ஸா இறங்கும் போது அவன் மேல பழி போடுற மாதிரி ஆயிரும். சார் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் இந்த மாதிரி என்னது ரம்மி விளாண்டு 40 லட்ச ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சம்பந்தமே இல்லாமல் பேசுவேன். இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் கொத்தனார் உட்காந்துருக்காருன்னா, கொத்தனார் நான் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு, அது வந்து அவரோட குடும்ப சூழ்நிலைக்கு கரெக்டு. நான் 10,000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன்னா நான் அவளை செலவழிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது அவனுக்கு புரியவே புரியாது. வச்சிருக்க புக்ஸ் இதை வச்சுதான், அதனாலதான் இப்படி கத்துறது, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து நம்ம புரிய வைக்க முடியாது. என்னைக்குமே வந்து 3 விஷயம் இருக்கு சார். பெருந்தன்மையா இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது. போய் எந்த இடத்துல பேசலாம், எப்பயாவது பேசலாம். வந்து யாரையும் வந்து போட்டு மேல போக சார் நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப ஹர்ட் பண்ண கூடாதுன்றீங்கல்ல. நான் ஹர்ட் பண்ணலன்னா என்னைய ஒருத்தன் ஹர்ட் பண்ணிடுவான். இப்ப அவன்கிட்ட நான் படக்குன்னு பேசலன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன செய்வான், என்னைய அசால்ட்டா பேசிட்டு போயிடுவான் எந்திரிச்சு. அது உண்மை. அது கூட பிறந்தவனே செய்வான், கூட பிறந்தவன் செய்வான், என் பெத்தவங்க கூட செய்வாங்க. அது நம்ம சொல்லவே முடியாது. இப்ப நான் அவனை படக்குன்னு பேசலன்னா எனக்கு அவ்வளவு பழிய சுமத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவாங்க. அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து இப்ப என் சார் ஒருத்தர் இருந்தாரு, ஆந்திரால வேலை பார்த்தாரு. அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. என்ன இன்னைக்கு எந்த ஒரு ஸ்டாஃபுமே புக்ஸை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல. இப்ப நானே விற்கிற சூழ்நிலையில இருக்கேன்னா தியரி சப்ஜெக்ட்ஸுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கறது இல்லை. எல்லாமே வந்து இந்த மாதிரி ஓரியன்டா கமர்ஷியலைஸ் ஆயிருச்சு. சாஃப்ட்வேர்ஸுக்கு தான். அதான் சொன்னேன்ல, சாஃப்ட்வேர்ஸ் படிக்க நார்மலாகவே 40 இயர்ஸ் ஆயிரும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இது நம்ம படிச்சிட்டோம், அது வேற விஷயம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தரோம்னா இப்போ வர்றவங்க வந்து அதை இந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு நல்ல ஹார்ட்வேர் வேணும், நல்ல கம்ப்யூட்டர் வேணும் ஃபர்ஸ்ட். அதனால இதில் நிறைய கிரைட்டீரியா இருக்கு. இப்போ இது எல்லாமே விண்டோஸ்ல ஜென்யூன் வெர்ஷன்ல தான் ஒர்க் ஆகும். நான் கிராக்டு சாஃப்ட்வேர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரைட்டுங்களா? அப்ப இருக்கும்போது ஓப்பன் சோர்ஸுக்கு போனானா அதை சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. ஆனா இருக்கிறத கரெக்டா சொல்லிக் கொடுக்கணும். நீங்க நல்ல சிலபஸ் தேர்ந்தெடுக்கணும்.
இப்போ சிலபஸே தெரியாமல் நிறைய பேர் ஹோசூர் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் எவ்வளோ கஷ்டப்படுறான். இன்ன வரைக்கும் இந்த இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு போயிருக்காருன்னா இங்கே கிடையாது, இன்னொரு சென்டரில் அவர் வந்து அங்கிட்டு போய் ஓசூரில் வேலை தேடுறாருன்னா கிடைக்காது. சென்னையில் தேடுறாரு பெங்களூர் போகணும். அசால்ட்டாக பேசிடுவாங்க. நம்ம இப்போ இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச 28 லேபு, 40 தியரி, கையை கட்டி நின்றது, அசிங்கப்பட்டது இன்னமும் படணும். புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய நேச்சர். இதை வந்து மாற்றவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஏற்கனவே நிறையா ஸ்டாஃப்லாம் வந்து ரொம்ப அதனால் குடும்ப சூழ்நிலைலாம் ரொம்ப கஷ்டமாகி அந்த டீச்சிங் ஃபீல்டே விட்டுட்டு போயிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு கேட் சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் நல்லது. ஏன்னா இப்போ அவங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்க, தியரி சப்ஜெக்டை விட இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சப்ஜெக்ட்ஸுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கு. புரியுதுங்களா? ரெஸ்பெக்ட் மட்டும் இல்ல சார், நல்ல ஸ்கேல் இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு இங்க வந்து காயத்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லி ஒரே நிமிஷம்ங்க. இல்ல சார், ஒன்னே ஒன்று சொல்றேன். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆரம்பத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு சிவில் ஃபீல்ட்ல. அவர் என்ன பண்ணிட்டாரா, அவர் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இது ஸ்ட்ரக்சரோட டிசைன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அவர் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் லைஃப் ஸ்டைல் எங்கேயே போயிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் நாங்க பண்றது பக்கத்துல தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஃபாரினுக்கு வந்து அவர் டிசைன் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க அவர் சம்பளம் பாத்தீங்கன்னா அடிப்படையில இப்போ உங்களுக்கு ஒரு ஹவுசிங் லோன் இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறேன், எவ்வளோப்பா உனக்கு லோனுன்னு கேட்டால் 65 லட்சம் ரூபான்றேன். எனக்கு அப்படியே பக்குன்னு ஆகி போச்சு. இன்னொருத்தன்ட்ட கேட்குறேன், டே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றேன். அவன் எவ்வளோடா கடன்னா, அப்பா 50 லட்ச ரூபா வாங்கிட்டு போனான்றான். இப்போ எனக்கு இருக்கிறது இருக்கு, இல்லைன்னு சொல்லலை என்ன. ஆனால் இப்போ அவங்க ஒவ்வொருத்தருடைய மனநிலை எது சந்தோஷன்றதை பொறுத்து. எல்லாத்துக்கும் ஒரே வகையான சந்தோஷம் இருக்காதுல்ல. இப்போ எனக்கு வந்து இங்கேருந்து மூவ் பண்ணாலே சந்தோஷம். எனக்கு சும்மா ஒரு 2 சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா மூவ் பண்ணால் சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன எஜுகேஷன் கொடுத்தீங்கனாலும் என்ன பண்ணிங்கனாலும் கடைசியாக கைடு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. இல்லை அதான் சொல்கிறேன்ல. இப்போ நான் ப்ரெஷரை இறக்குனேன்னா சார் உங்களுக்கு புரியும், அந்த சைடு நம்ம புரிய வைக்க முடியாது. அது ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதனால் இப்போ இருக்கிறதுல வந்து பசங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா சென்டர்ஸில் மணியை வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட உலகம். பிரைம்வீரா எம்எஸ் ப்ராஜெக்ட் தான் நம்மளோட கடைசி இலக்காக இருக்கணும். சிஎன்சி என்எக்ஸ் கேமு எம்இபி வந்து அதிகமான வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. ஆன்சி சைப்பர் மெஷ் வந்து ஒரு எம்இ எம்டெக்கு, அது போக இது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஓகேவா? பவர் மில் வந்து ஆட்டோடெஸ்க் ஓடுது. அது மாதிரி இதெல்லாம் வந்து ஆட்டோடெஸ்கில் சர்டிஃபிகேஷன் தான், கேட்டையாவில் கேட் சென்டர் சர்டிஃபிகேஷனா ரெண்டுமே பயங்கர பவர்ஃபுல். இதுலேயே ஐஎஸ்ஓ டியூபி இருக்குது. இதில் ஒரு லோக்கல் ஜாப்ஸ் நிறையா கிடைக்கும். திரும்ப வடிவேல் கதைக்கு நம்ம பயலுக்கு போகாமல் இருக்க நான் ஒரு கதை சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ இதை நான் கற்றுக்கிட்டு நான் சொல்லித்தரேன். இதுக்கு டைம் ஆயிடுது, 40 இயர்ஸ் கிட்ட ஆயிடுது. அதுக்கு நடுவில் நான் கற்றுக்கிட்டு சொல்லி கொடுத்தேன்னா நான் அறகுறையாக சொல்லித்தரேன்னு அர்த்தம். அதுதான் வந்து ஒரு சிம்பிள் நேச்சர். இப்போ நான் வந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அது மெச்சூரிட்டி அடைகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அதை வந்து நான் வந்து 19 வயசுலேயே முடிக்கணும், 20 வயசுலேயே முடிக்கணும். அதாவது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக 12th முடிச்சு 17 இயர்ஸில் போய் 22 இயர்ஸில் காலேஜ் முடிச்சு ரெகுலராக வெளியே வந்து அப்படி பண்ணுறவே இதை 30-35லேயே முடிச்சிருவான். அது போக தியரி சப்ஜெக்ட்ஸ் படித்து இவ்வளவு புக்ஸ் கலெக்ட் பண்ணி இவ்வளவு படிக்கும்போது தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அது வந்து நம்ம எங்கே வந்து இந்த ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டுன்றது எல்லாருமே பேசுகிற ஃபீல்டு. ஒரு சிவில் இன்ஜினியர் படிச்சும் பண்ணுவார், படிக்காமலும் பண்ணுவார். எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னுவார். ஆனால் நாளைக்கு ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை தான் கேட்கும். அது வந்து என்றைக்குமே எனக்கு ஏதோ ஒரு 19 நான் கால்குலேஷன் போட்டேன். இப்போ முத்துப்பட்டியில் ஒரு இடத்துல அஸ்திவாரம் போடுறேன்னா இந்த திருப்பூர்ன்ற பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்கும். அங்கேனா வந்து நிறையா பில்டிங் வந்து உள்ளே இறங்கியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா மண் சாயிலாக இருக்கும். ஏன்னா என்னோட பர்சனலாக நான் பார்த்தது ஒரு சார் வந்து நான் வேலை பார்த்த பாலிடெக்னிக்கில் அந்த மாதிரி இருந்தது. அப்போ அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கேட்கும்போது அவன் அதான் சொல்கிறான், எப்பா நீ போட்டது ஸ்லாம்பி சாயில் டெஸ்ட் எடுக்காமல் பண்ணியிருக்க. சாயில் டெஸ்ட் எடுக்கணும் சார். லோட் டெஸ்ட் எடுத்தாதான் இந்த இடத்துல இந்த பில்டிங் கட்ட முடியுமா இல்லையா, எத்தனை ஃப்ளோர் கட்ட முடியும் சார். நான் சொல்றது என்ன, இப்ப நான் சொல்ற 19 எது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏஐ வந்ததுனாலயோ இது வந்ததுனாலயோ இது மாறவே மாறாது. இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஏஐல இப்ப நான் கூட செஞ்சு காமிக்கிறேன், ஆட்டோகேட்ல ஒரு கமாண்ட் போட்டு காமிக்கிறேன், நானா ஒரு கமாண்டை உருவாக்கி காமிக்கிறேன், அது வேலை செஞ்சிருமானா வேலை செய்யாது. டீம் ஒர்க் இருக்கு, ரைட்டுங்களா? அது போக நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு மெச்சூரிட்டின்றது, சப்ஜெக்டோட மெச்சூரிட்டின்றது வயசோட தான் வரும். ஏன்னா சப்ஜெக்டோட மெச்சூரிட்டி வந்து ஒரு 100-150 வருஷம் கிடையாது, 1000 வருஷங்கள் பழசானது. பிளாக் ஸ்மித்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட போர்க்காலங்கள்ல இருந்து வரும். மனிதன் குரங்காலந்த காலத்துல இருந்து கோடி காலங்கள்ல இருந்து வரும்.
அதனால இதுதான் இந்த சப்ஜெக்ட்ல இருக்க மெச்சூரிட்டி. இப்போ இது உங்களுக்கு லைட்டா புரிஞ்சுச்சா? எனக்கு புரிஞ்சு சார். இதை நீங்க வந்து இன்னைக்கு பாருங்க. கோஆர்டினேட் சிஸ்டம் நாளைக்கு எடுக்கிறேன், அதை லைட்டா நம்ம சொல்லுவோம். சரி ஓகே சார். ஓகே இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க, போதுமானது. ஓகே சரி ஓகே சார். ரைட், பார்ப்போம். ஓகே சார். ஓகே சார்.